ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ முதன்முறை பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஒரு அசத்தலான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பன்னீர் தாங்க எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது மேலே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். மெதுவாக பொறுமையாக பெரட்டி விட்டு இது போல் எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கீ அல்லது பட்டரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பன்னீரை நம்ம தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் நம்ம போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு க்யூப்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்டாக குட்டி குட்டி பீசஸ் ஒவ்வொரு பீசஸையும் திருப்பி விடுங்க. லாஸ்ட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிரியாணி இலையோ ஒரு இலையோ பாதி அளவுக்கு கட் பண்ணி குட்டியாக ஆட் பண்ணிக்கிறேன். அன்னாசி பூனை ஆட் பண்ணிக்கிறேன். 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் வரதுக்குள்ளே 2 தக்காளி எடுத்துட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பேஸ்ட் எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு தாங்க தயிர் எடுத்துக்கோங்க. சேம் டைம் தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போது மசாலாக்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், கூடவே சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலாக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சியில் நம்ம பேஸ்ட் இது பண்ணக்கூடிய தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னமும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பன்னீரை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் அதே சமயம் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான பன்னீர் கிரேவி ரெடி. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.